ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இது பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். நான் உங்கள் ஜாக்கி சேகர் உடன் உரையாட வந்திருக்கிறார். இது 40வது நாள் 41வது எபிசோட் 15th நவம்பர், அதாவது வெள்ளிக்கிழமை என்று ஒரு நிகழ்ச்சியுடைய செகண்ட் பார்ட்டு. இன்றைக்கி ஒன்றும் பெருசாக கிடையாது. அதுதான் நாங்கள் வந்து மொதல் பாகத்துலேயும் ஆற்றணும், செகண்ட் பார்ட்லேயும் அதை தான் ஆற்ற போகிறோம். ஸோ உடன் நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். விரிவான பார்வைக்கு ஸ்டே டியூன் வித் அஸ். எங்களை தொடர்ந்து ஆதரிக்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேல இருக்கிற கியூஆர் கோடு அண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் மூலமாக உங்களுடைய சப்போர்ட்டுகளை தெரிவிக்கலாம். யூஎஸ்ல இருக்கிறவங்களுக்காக பேபால் அக்கௌண்ட்டும் அதில் இருக்கு. ஓகே. ஸோ இந்த இடத்துல தான் சௌந்தர்யாவும் இவங்களும் பேசும்பொழுது சௌந்தர்யா கிட்ட வந்து இவங்க பேசுவாங்க, நான் என்னைக்கு ரெண்டாவது பாகம் ஆரம்பிக்குது. ஒரு இதுவாக வரணும்ல, இந்த இடத்துல தான் ஆரம்பிச்சா என்ன அர்த்தம்? வாட் இஸ் தி பாயிண்ட்? சௌந்தர்யாவும் சாச்சனாவும் பேசுவாங்க. சௌந்தர்யா வந்து சொன்னாங்க இல்லைங்களா, சௌந்தர்யா கிட்ட சாச்சனா வந்து பேசுவாங்க, நான் எந்த விதத்துல உங்ககிட்ட வந்து மரியாதை குறைவா நடந்துட்டேன் அப்படின்ட்டு ஹால்ல வந்து அவங்க உட்காந்து இருக்கும்போது ஃப்ரீயா, அவங்க பேசாம இருக்கும்போது ஃப்ரீயா வந்து இவங்க பேசுவாங்க. ஆமா, ஓகே. ஸோ ஃப்ரீயா இருக்கும்போது பேசும்போது அது சரியான பதில கொடுத்துருப்பாங்க. அவங்க சவுண்ட் வந்து சரியா கொடுப்பாங்க. நீ எப்ப பார்த்தாலும் தான் மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்கிற, நான் ஆரம்பத்துல தான் பார்த்தேன், அப்பல இருந்து தான் நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சொல்லும்போது அதுதான் நான் இங்க சொல்ல வந்தேன். ஏன்னா நீங்க இந்த மரியாதையை நீங்க அந்த பொண்ணு கிட்ட நீங்க கரெக்டா எல்லாருமே சொல்லிருந்தீங்கன்னா சரியான நேரத்தில் சரியான மரியாதையா பேசியிருக்கோம். நீங்க எல்லாம், அதாவது சில இடங்கள்ல சில விஷயங்கள்ல நம்ம கரெக்டா நிக்கிறது நல்லது. அது வந்து உண்மையிலே பாக்குறப்ப தெரிஞ்சது. எஸ், ஓகே. சோ அதுல அதான் அந்த விஷயத்தை சொல்லும் பொழுது நீங்க சௌந்தர்யாவுடைய பாயிண்ட் என்னன்னா, என்ன மட்டும் நீ மரியாதை பேசுற மாதிரிலாம் இல்ல, வீட்டுல இருக்கிற நிறைய பேரை நீ மரியாதை கொடுக்கறது கிடையாது, எனக்கு அது நல்லாவே தெரியுது. ஆனாலும் வந்து யாரும் உங்ககிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க, அந்த நான் வந்து உங்களை மரியாதையா கொடுக்கல அப்படின்னா ஐ எம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க. அதுல இவங்க இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, என்ன இனிமே நீ அக்கான்னு தான் கூப்பிடணும், அப்ப தெரிஞ்சிரும்ல. நான் அவங்க திரும்ப திரும்ப எப்படி நிறுவாங்கன்னா, அந்த டாஸ்கை தவிர்த்து நான் அவங்கள மரியாதை இல்லாமலாம் பேசவே இல்லைன்னுவாங்க. இல்ல, நிறைய இடங்கள்ல அவங்களை சௌந்தர்யான்னு தான் இவங்க கூப்பிடுறதா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், அந்த ஒரு விஷயம் தெரியும். அதே போல அந்த ரூலுக்கு ரயன் அவங்க பிடிச்சிட்டு வந்து இழுக்கிறது சௌந்தர்யா பண்றது தப்பு தான். ஆனா நீங்க சாச்சனாவை கவனிச்சு பாத்தீங்கன்னா அவங்க கத்துவாங்க. அவங்க நல்ல வேளை அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு மஞ்சரியா இல்ல ரியாவோ அதை திரும்பி வழுக்கி கொண்டு வருவாங்க. அந்த ரயனை கூப்பிடும்பொழுது இவங்க வந்து எப்படி ஆயிடுவாங்க அப்படின்னா, நீங்க எப்படி என்ன வந்து வராதன்னு சொல்லலாம், நான் இங்க பேசுறதுக்கு இருக்கேன், எனக்கு உரிமை இருக்குங்கிற மாதிரி திருப்பி அதுக்கிட்ட சௌந்தர்யா கிட்ட சண்டைக்கு போயிடுவாங்க. அதாவது அவங்களுடைய கேள்வியே இன்னைக்கு வந்து சௌந்தர்யாவை எப்படியாவது காலி பண்ணணும்ன்றதுதான் சாச்சனாவோட விஷயம். அதுதான். அதே மாதிரி அவங்க வந்து டாஸ்க் விளையாட போகும்போது கூட நான் போய் விளையாடுறேன், நான் அதை செய்வேன் இதை செய்வேன்ற மாதிரி அதை தடுத்து எடுத்துன்னு வரதும் அவங்க தான் வச்சுக்காங்க. அது சொல்றோம். ஓகே. சோ அந்த சௌந்தர்யாவுக்கும் அவங்களுக்குமான சண்டை முடிஞ்சதற்கு பிறகு சௌந்தர்யா வந்து இவங்கள்ட்ட பேசுவாங்க. ராயன் கிட்ட பேசும்போது ராயன் சொன்னதை நான் ஏற்கனவே சொன்னேன். அதாவது எப்படி நீ வந்து இது மாதிரி சொல்றேன்னா, உன் மூஞ்சியும் தானே மாறுது, நீ கொடுக்குற ரியாக்ஷன் தானே அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறது. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், அதாவது சவுண்டுடைய முகம் மாறுறத சொல்றவங்க ஏன் வந்து தீபக்குடைய முகம் மாற்றத்தை யாருமே சொல்ல மாட்டாங்கன்றது கேள்வி. ஒருத்தவங்க இந்த வீட்டுல இருக்கீங்க, சௌந்தர்யா வந்து போடுற ட்ரெஸ்ஸை வந்து கமெண்ட் பண்றவங்க ஏன் வந்து நிப்பிள் ஸ்லிப்பா வந்து சத்யனுடைய ட்ரெஸ்ஸை யாரும் கமெண்ட் பண்ண மாட்டீங்க? நீங்க உட்கார்றதுல இருந்து உங்க கால மேல தூக்கி போட்டு உட்கார்றதுல இருந்து எல்லா விஷயம் பண்ணும்போது ஏன் பெண்களுக்கு மட்டும் அந்த கேள்விகள் வருதுன்றது என்னுடைய கேள்வியே. சரி, ட்ரெஸ் நீங்க காலங்காலமா வச்ச ஒரு கட்டுப்பாடுகள் விஷயமா நீங்க பேசுறீங்கன்னு வச்சுக்கிறேன். முகம் வந்து ஒருத்தவனுக்கு மாறுது கோவமா ஒரு கேரக்டருக்கு, இன்னொன்னு ஒருத்தவங்களுக்கு மாறுது. அதை ஏன் ஒருத்தவங்களுக்கு மட்டும் நீங்க பேசுறீங்க, ஒருத்தவங்க தானே ஏன் பேச மாட்டீங்கன்றதான் எங்க கேள்வியே. அதுதான் முகத்திரை கிழிக்க எல்லாமே ஓகே தான், கரெக்ட் தான். ஏன் அதே மாதிரி தானே வந்து அவர் வந்து தீபக் வந்து அவ்வளோ கோபமா பேசுறாரு, கொள்றாரு, செய்யறாரு, அதை ஏன் வந்து பண்ண மாட்டேங்க? இதுல இன்னொரு ஒரு விஷயம் நீங்க நுட்பமா பாத்தீங்கன்னா ஜாக்கி, அவங்க பாய்ஸ்குள்ளார அவர் பேசுறது கூட தீபக் என்ன இந்த மாதிரி சொன்னாருன்னு ஃபர்ஸ்ட் விஜய் விஷால் சொல்லுவாரு. அதன் பிறகு அது வாயிலே அது வெளியிலே வரல பாருங்க. அதே விஷயத்த இங்க ஆனந்தி வந்து தீபக் இப்படி கோவப்படுறாரு அப்படின்னு சொன்னா எல்லாருமே தீபக் கோவப்படுறான்னா ஒண்ணும் இல்ல. இப்ப நேத்து அருண் இந்த மாதிரி பண்ணும் பொழுது மஞ்சரி மட்டும் தான் கத்திட்டு இருப்பாங்க, மற்ற எல்லாருமே வந்து நீங்க எப்படி அருண் இப்படி செய்யலாம் ஒருத்தர், அவங்க அந்த மாதிரி கேள்வி கேட்கறதே இல்லையே. ஆனா அங்க முத்து வந்துருவாரு, தீபக் ஒண்ணுன்னா ரஞ்சித் வருவாரு, எல்லாருமே வந்து ஒரு கூட்டாளி. இன்னைக்கு வந்து நீங்க அந்த இதை வந்து மஞ்சரி பேசுவாங்க, அதன் பிறகு சவுண்ட் வந்து சில விஷயங்கள் சொல்லும் போது எனக்கு அப்படி இல்லைன்றது பொம்பளை பக்கமே நிறைய பேர் சொல்லுவாங்க. பொம்பளை பக்கமே அப்படி சொல்றதுனால என்ன ஆகுதுன்னா, அந்த நீர்த்து போகுது, ஒரு கோரிக்கையோ இல்ல மற்ற விஷயங்களோ வைக்கிறதுக்கே நீர்த்து போகுது. அதுதான் உண்மை. ஓகே. அதுக்கப்புறம் தான் ஆனந்தி, பவித்ரா, தர்ஷிகா 3 பேரும் வந்து பாய்ஸுக்கு வந்து ஃபுட்டு கேட்பாங்க போயிட்டு.
ஏதாவது கொடுங்க பிக் பாஸ், அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும். அதுக்கு முன்னாடி என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த இது கோபிபோ டாஸ்க், அது ஒரு டாஸ்க் வச்சு எந்த ஊரை வந்து டாட் போர்ட்ல வந்து அடிக்கிறாங்களோ அந்த ஊரை வந்து தேர்ந்தெடுத்து அதுல இருந்து ஏதாவது ஒரு 3 ஊர் தேர்ந்தெடுக்கிறாங்க, எது ஜாஸ்தி வருதோ அதுல இருந்து ஒரு விஷயத்த தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்றது ஒரு டாஸ்க். அண்ட் அதுல துபாய் வந்துரும் நினைக்கிறேங்க, எல்லாருமா சேர்ந்து துபாய் தான் செலக்ட் பண்ணுவாங்க. அண்ட் சௌந்தர்யாவும் சாச்சனாவும் பேசினதை சொல்லிட்டேன். இதற்கு அப்புறம் தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸுக்கான அடுத்த டாஸ்க். அந்த டாஸ்க்லயும் ஆண்கள் தான் ஜெயிப்பாங்க. அதுதான் இந்த ஃபிளிப் பண்றது. ஆனா உண்மையிலேயே அதுக்கு ஏதோ ஒரு ஜூஸோ ஏதோ ஒண்ணு வந்து குடிக்க வச்சு எல்லாருக்கும் வாந்தியே வரும். பவித்ரா பயங்கரமா ட்ரை பண்ணாங்க. உண்மையிலே அது வந்து அதுல தோத்ததுல வந்து அவங்களுக்கு பெரிய வருத்தம், ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டும் கூட. இந்த பக்கம் சிவாவும் அதேதான், ரெண்டுமே வந்து பயங்கர ட்ரை. ஒரு ஜக்கே காலி பண்றான்னு அது போய் அடுத்த ஜக் வந்ததுக்கு அப்புறமா ஏதோ என்னவோ தெரியல, இன்னைக்கு நல்ல மூட்ல இருந்தார் போல இருக்கு ஒத்தக்கண்ண, அதனால நீங்க இப்ப ட்ரை பண்ண வேணாம், வேற யாராவது மாத்தி விடுங்க அப்படின்னாங்க. கடைசியா அது கரெக்ட். எதுல வந்து வெளியில நடந்த டாஸ்க் நீ பவித்ரா நல்லாவே இருந்தாங்க. ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட் நல்லா இருந்தாங்க, பேக்ல இருந்து நல்லா இருந்தாங்க. ஷீ இஸ் குட். நல்ல விஷயம் சார். தலையில வச்சுக்கிறீங்க பிஜேஎஸ் சட்டையை மடிச்சு விட்டா சொல்றீங்க, போறீங்க வரீங்க. அது மாதிரி நாங்க வாரமே டெய்லி நடக்கிறது சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அது வாரத்துல ஒரு வாட்டி சொன்னா அது கரெக்ட் ஆயிடும், நாங்க டெய்லி சொன்னா அது தப்பா வரும். டெய்லி சொல்றது பிரச்சனை இல்ல ஜாக்கி, சொல்ற விதம்லாம் இருக்குல்ல. என்ன அதுக்கு என்ன விதம்? அதாவது ஆக்ஸ்போர்ட்லாம் போய் ஏதாவது படிச்சு வரணும். என்ன ஐயோ நல்ல வாய் இதான் சொல்றேனே. இப்ப எனக்கு நீங்க மூடு சரியில்லை, இல்லைன்னா ஏன் என்னாச்சு தெரியல ஜாக்கி, ஒரு மாதிரி கரகரன்னே இருக்கு. எப்ப முடிச்சு அப்படியே போய் சொஃபிஸ்டிகேட்டடா வாழ்ந்துட்டீங்க மேடம் நீங்க. என்ன பண்றது? சொஃபிஸ்டிகேட்டடுக்கும் என்ன சம்பந்தம்? மூடு சரியில்லைன்னா வாட் இஸ் திஸ் ஜாக்கி? ஸோ இந்த பாஸ் விளையாடுவாங்க, விளையாடுனதுல இவங்க தான் ஜெயிப்பாங்க. இப்படி அதாவது இந்த ஃபிளிப் எல்லாத்தையுமே வந்து உங்களை விட நிறைய ஒத்தக்கண்ண ரீல்ஸ் பாக்குறாரு போல. இந்த ஃபிளிப் பண்ணி பாட்டில் வந்து நிக்கிறதெல்லாம் நிறைய பாக்குறாரு அவரும். ஒத்தக்கண்ண ஆல்சோ வாட்சிங் லாட் ஆஃப் வீடியோஸ் அண்ட் மூவிஸ் including swap and reels, TikTok. நான் ரீல்ஸ் பத்தி மட்டும் தான் சொன்னேன். பாட்டில் இப்படி திருப்பி போற ஃபிளிப்புக்கான விஷயம்லாம் அவர் ரீல்ல பார்த்துட்டு வந்து எஃபோர்ட் வந்ததுனால நீங்க எதை வேணா சொல்லுங்க, நான் இந்த வார்த்தையில எனக்கு தெரிஞ்சிருச்சு, தெளிவா இருக்கேன் நான். ஓகே ஃபைன் ஓகே. சோ அதெல்லாம் வந்து ரீல்ஸ்ல வர டாஸ்க் வச்சு ஜெயிச்சிருவாங்க. ஜெஃப்ரி நல்லா பண்ணுவாப்ல, அந்த பக்கம் முத்து. எனக்கு என்ன மஞ்சரி வந்திருக்கலாமான்னு தோணுச்சு, ஏன்னா மஞ்சரி இப்படி போட்டு அவங்க கரெக்டா பண்ணுவாங்க. ஆனா எதுக்கு ரியாவை மாத்தி விட்டாங்கன்னே தெரியல. மஞ்சரிக்கு ரியாக்கு பதிலா மஞ்சரியே திருப்பி அனுப்பிச்சிருந்தா அவங்க அந்த பிளிப்பை கரெக்டா பண்ணியிருந்திருப்பாங்களோ அப்படின்னு என்னோட ஃபீல். பட் இவங்க தோத்து போனாங்க. சரி, தோத்து போயிட்டு என்னடா டிஸ்கஷன் அப்படின்னு பார்த்தா முத்து தான் கரெக்டா ஆரம்பிப்பார் ஜாக்கி. அவருக்கு ஒரு விஷயம் வேணுங்கிற விஷயத்துல நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா டப் டப்னு எழுதி. இப்ப நீங்க விஜய் விஷால் தான் கேப்டனா வரணும்னு முத்து யோசிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தருக்கும் கேப்டன்ஷிப் வந்துட்டே இருக்கு. இப்ப அருணுக்கு வந்துருச்சு, தீபக் வந்தாச்சா அப்படின்ற மாதிரி அது மாதிரி ஒருத்தையும் யோசிப்பாரு போல இருக்கு. விஜய் விஷால் நல்லா பண்ணா அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் கால் சொல்லுவாங்கல்ல, கால் கையில எடுக்கிறதுன்ற மாதிரி, அதை வந்து வந்ததுமே வந்து அந்த வீட்டை வந்து கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வந்து முத்து. உண்மை. அதன் பிறகு முத்து சொல்லும்போது ஓ இவன் சொல்லிட்டானா அப்ப கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி 2 பேர் அங்க உழுந்தா போதும். அப்புறம் 3வது 4வது, ஏன்னா விஜய் விஷால வெறுத்துக்கவும் முடியாது, எதிர்த்துக்கவும் முடியாது. அப்ப அந்த இடத்துல வந்து கூழ கும்பிடு போடுறவங்கன்னு ஒரு 2-3 பேர் இருக்காங்கன்னா, அதுல ரஞ்சித் முதல் இடம், அருண் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் சொன்ன சத்தியன் இவங்கலாம் வந்து சொன்னாலும் டப்பு டப்புன்னு விழுந்துருவாங்களாம். சொந்தமா யோசிக்கிறதோ மற்றதெல்லாம் கிடையவே கிடையாது வச்சுக்காங்களேன். இதுல ஒண்ணுமே இல்ல, அவரு தீபக்கு தான் வந்து அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுத்துருவாங்க. பட் முத்து தான் ஆரம்பிப்பாரு. எனக்கு தீபக் இந்த வாட்டி பண்ண விஷயங்கள்ல விளையாடுறதெல்லாம் நல்லா விளையாடினாரு, அதனால தீபக். உடனே அன்ஷிதா தீபக் தான், ஏன்னா அன்ஷிதா வந்து தெரியும் தீபக் தான் போடுவாங்கன்னு நமக்கே தெரியும். அண்ட் எப்படி சொல்லுங்க, அவர் தீபக், சுனிதா, அன்ஷிதாலாம் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே 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 ஓகே. சோ ரயன் சொன்ன பாயிண்ட், ரயன்ங்கிற பாருங்க, ராணவ் சொன்ன பாயிண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஏப்பா நீங்க எல்லாமாவது ஒரு 5 வாரம் இருந்துட்டீங்க, எனக்கெல்லாம் இப்பதான் ஓட் பேங்கே ஸ்டார்ட் ஆகும். அவராவது பேசினாரு அதை 3 பேர்ல. அந்த பக்கம் அவர் இருக்காரு, இந்த பக்கம் வந்து 2 பேர் இருக்கிறாங்க புதுசா வந்தாங்க, சிவா அண்டு இவரு. சிவா வந்து நல்ல பிள்ளைத்தனமா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு, வேற ஒண்ணும் கிடையாது, அவ்வளவுதான். ஆனா ராணவ் வந்து அவருக்கான நான் ஓட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவாப்ல. பட் ஒன்னும் பெரிய விஷயம் இல்லாமல் கடைசியில வந்து தீபக்கு தான் முடியும். தீபக்கு 3 ஓட்டும், விஜய் விஷாலுக்கு 3 ஓட்டும், அந்த மாதிரி ஏதோ வரும். பட் தீபக்குன்னு டிசைட் பண்ணி முடிச்சிருவாங்க. தீபக் இஸ் சேவ்டு, அவ்வளவுதான். சோ இதை அப்படியே உட்கார வச்சிருப்பாரு, எல்லாரையும் உட்கார வச்சுட்டு யாரு வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுங்க, பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு
அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கும் நான் அதே தான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்ல, முத்து தான் ஆரம்பிப்பாரு. விஜய் விஷால் வந்து இந்த வாரங்கள்ல நிறைய பங்களிப்பு கொடுத்தாப்ல, ப்ரொவிஷன்ஸ்ல இருந்து டாஸ்க் வின் பண்ணி கொடுத்ததுல இருந்து விஜய் விஷால். சத்யாவும் அதே தான், உடனேவே விஜய் விஷால் அதே காரணங்கள். அண்ட் சிவா மட்டும் வந்து ஜெஃப்ரியை சொல்லுவாப்ல, ஜெஃப்ரி வந்து ரொம்பவே நல்லா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு அப்படின்னுவாங்க. அருணும் வந்து விஜய் விஷால தான் சொல்லுவாரு. ஆர்ஜே ஆனந்தி வந்து பாத்தீங்கன்னா சாச்சனாவை சொல்லுவாங்க. நிறைய வந்து சேஞ்சஸ் கிச்சன்ல இருந்ததா இருக்கட்டும், டாஸ்க்ல பங்கேற்பெல்லாம் வந்து சாச்சனா இந்த வாட்டி நல்லா பண்ணாங்க அப்படிங்கறதையும். ரியா வந்து மஞ்சரியை சொல்லுவாங்க. மஞ்சரி மாதிரியான ஆட்கள் இங்க தேவை, நல்லாவே வந்து அவங்க ஒரு விஷயத்த வந்து சொல்லுவாரு, செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அண்ட் ராணவ் வந்து சிவாவை சொல்லுவாப்ல. அவர் ராணவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு சிவாவை ஏதோ ஓரளவுக்கு அவருக்கும் செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சிவாவோடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லுவாரு. ஜாக்லின் வந்து பவித்ராவை சொல்லுவாங்க. இந்த வாரத்துல வந்து ஒரு வாரமும் அவங்களுடைய அந்த முயற்சி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி அதனால பவித்ராவை சொல்லுவாங்க. தீபக் விஜய் விஷால தான் சொல்லுவாரு. வர்ஷினியும் வந்து மஞ்சரியை தான் சொல்லுவாங்க. நல்லாவே பண்ணாங்க, தமிழம்மா ரோல்லையா இருக்கட்டும், மற்ற இந்த வாரங்கள் பூராவே அவங்க நல்லா பண்ணாங்க அப்படின்றதையும். ஜெஃப்ரி வந்து சிவாவை சொல்லுவாரு. சௌந்தர்யா ரியாவை சொல்லுவாங்க. அண்ட் ராயனும் வந்து மஞ்சரியை தான் சொல்லுவாரு, நல்லா பண்ணாங்க அப்படின்ட்டு. இப்போ விஜய் விஷால் வந்து அருணை சொல்லுவார். அதாவது கேப்டன்ஷிப்பும் பண்ணாராம், டாஸ்கும் பண்ணாராம், எல்லாத்துலயும் வந்து ஒரு மாதிரி கலந்து கட்டி ஒரு ஈக்குவலான ஒரு விஷயத்த அவர் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னாங்க. மஞ்சரி வந்து சாச்சனாவை சொல்லுவாங்க, சாச்சனா ரியாவை சொல்லுவாங்க. இதுல வந்து ரியாவுக்கும் மஞ்சரிக்கும் வந்து ஒரு டக்கப் நடக்கும், யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னும் பொழுது மஞ்சரி நான் ஐ வில் கோ ஃபார் இட் அப்படின்வாங்க. அவன் என்னமா கோ ஃபார் இட்னா, நான் வந்து பண்றேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி நான் கேப்டன்ஷிப்புக்கு வரேன்னும் பொழுது முத்து கிண்டல் பண்ணுவார், அளவு நீங்க கேப்டன் மஞ்சரிலாம் கிடையாது, அதுக்கப்புறம் டாஸ்க் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிருவாங்க. அதன் பிறகுதான் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் முன்னாடி வந்து இலங்கேஷ் வந்து சாச்சனா மேக்கிங் நாய்ஸ் பொல்யூஷன் இரிட்டேட்டிங்கா இருக்கு வியூவர்ஸ் அப்படின்ற மாதிரி சொன்னதும், பாரா வந்து சாச்சனா எப்படி இருந்தாலும் ஒரு 75 நாளாவது கூட்டு வந்துருவாங்க பிபி டீம் அப்படின்றதையும், ஜெஃப்ரி வந்து விஷால் கூட சேர்ந்துக்கிட்டு டவுன்ஃபால் ஆகிட்டு இருக்காப்ல அப்படின்னு இலங்கேஷும், முத்து வில் நாட் சஜஸ்ட் தீபக் நேம் ஃபார் கேப்டன்சி, தீபக் என்னது பாசினஸ் வில் நாட் மேக் ஹிம் கம்ஃபர்டபுள் அப்படின்றதையும் வந்து போனா சொல்லியிருக்காங்க. ஸோ டுடே பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் செலக்ஷன்ஸ் குட், விஜய் விஷால் நாட் டிசர்வ் ஃபார் பெஸ்ட் அப்படின்ட்டு இலங்கை சொல்லியிருக்காப்புல. ஹோப்ஃபுல்லி கேப்டன் டாஸ்க் வில் இண்டிவிஜுவல் கேமாக இருக்கும் அப்படின்ட்டு. ஹிந்தி சாங் அலர்ட் இன்னைக்கு மூடே இல்லை போனா, அதுதான் ரத்னம் வந்து வந்திருக்காப்புல. டால்ஃபின் அருணிமு இவங்க அருணாமா வந்திருக்காங்க. ஜிகே வந்து எல்லாருமே ஒரு ஸ்டாண்டு இருக்கணும், ஸ்டாண்ட் வந்து ஒரே ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. சௌந்தர்யா ஜென்ஸ் டீம்ல வந்து வாடி போடி என்று சொன்னால் ஒன்றும் சொல்றது இல்லை, இதுவும் ஒரு சந்தர்ப்பவாதம் அப்படின்னு சொல்றாங்க. நான் இப்போ ஒன்று சொல்றேன், இப்போ உங்க ஏஜ் குரூப்ல நீங்க ஜேகே வந்து ஆம்பளை போனேன்னு தெரியல, இப்போ உங்கள் ஏஜ் குரூப்லேயே உங்களை வந்து பேசும்போது கொல்லும்போது நீங்கள் வாடா போடா, அவங்களை நீங்கள் ராயன் அவங்க அப்படி தான் ட்ரீட் பண்ணுறாங்க, விஷால் அப்படி தான் சொல்கிறாங்க, நிறைய இடங்களில் வாடா போடான்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதே ஒரு குட்டியாக அவங்க ஃப்ளாட்டில் வந்து ஒரு 10 வயசு பையன் வந்து அவங்க வந்து வாடா போடான்னு சொன்னால் உங்களால் ஏற்றுக்க முடியுமான்றது தான் கேள்வி இங்கே ஆக்சுவலி. தட்ஸ் ஆல். அதே மாதிரி எனக்கு கம்ஃபர்ட் இல்லைன்னு நீங்கள் வயசு கம்மியாக இருக்கும்போது நீங்கள் மரியாதை கொடுத்து தான் ஆகணும். எனக்கு சில பேர் வந்து எனக்கு பேசுறது வந்து எனக்கு பிடிக்கும், சில பேர் பேசுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அப்போ நான் வந்து பிடிக்குன்னு தானே சொல்ல முடியும். எல்லாருக்கும் ஒரே ஸ்டாண்டர்ட் வைக்கவே முடியாது. எப்படி அப்பா அம்மாவுக்கான ஸ்டாண்டர்ட் நீங்க பொண்டாட்டிட்டு வச்சிருப்பீங்களா, இல்ல பொண்டாட்டிட்டு இருக்கிற ஸ்டாண்டர்ட் உங்க தங்கச்சிங்களுக்கு வச்சிருப்பீங்களா? நான் கேட்கறேன். இல்ல எல்லாத்த விட இன்னொரு விஷயம் இருக்குங்க, அவங்களை பொறுத்த வரைக்கும் சௌந்தர்யாவை வந்து அவங்க அனாய் பண்ற மாதிரி நீங்க ஒன்றும் இல்ல. இந்த போன வாட்டி சௌந்தர்யா கேமுக்கு வந்து சௌந்தர்யா போனாலே அவங்க தடுத்துறது அது ஒண்ணு. ஜாக்கி போன வாட்டி ஜாக்லின கூட வந்து விஜய் கேட்பாருல, நீங்க கேட்டிருக்கணும் சௌந்தர்யா அந்த இடத்துல தடுத்திருக்கணும்னு வரல, அதை நீங்க திரும்பியுமே பாருங்க. அந்த இடத்துல பெரிய தப்பு பண்ணார் விஜய். எதுக்கு கேட்கணும் கேட்கறேன், அது கேட்கணும்ன்றது ஒண்ணு. அதே மாதிரி தான் எல்லாருக்கும் ஒரு வந்து கேட்டுட்டு இருக்காரு, நான் கேட்கறேன். அதேதான். அந்த இடத்துல இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, சாச்சனா அந்த இடத்துல தப்பு பண்ணிருப்பாங்க. அவங்கள ட்ரிகர் நோண்டிட்டே இருப்பாங்க, நீங்க வந்து விடவே மாட்டாங்க. அவங்க அதாவது வந்து எம்மா உற்றுமா, நீ ஒன்னும் பிரச்சனை இல்லமான்னு சொன்னாலும் கூட சாச்சனா வந்து திரும்ப 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 சௌந்தர்யா எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் மாதிரி பேசிட்டு இருக்க வேண்டியது நிறைய டைம்ல. அது அதேதான். ஓகேவா. அண்ட் கோஸ்டா பேரலைன்ஸ் வந்து முத்து, தீபக், விஷால், அருண், சத்யா, ரஞ்சித், ஜெஃப்ரி ஒஸ்ட் பிஹேவ் பண்ணாங்க. ஆல்வேஸ் டார்கெட்டிங் ஜாக்கு. Don't understand if they are doing this to get out the game and win easily or if it அதான்
ஜாக்கை திருத்திட்டோம்னா நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாமா அப்படின்ற மாதிரியான விஷயங்களுக்காக இல்ல மேல் ஈகோவான்னு கேட்டிருக்காரு. அது ரெண்டுமே இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா ஃபர்ஸ்டே வந்து ஜாக்கை வந்து அடிக்கணும் அப்படின்றத முத்து தலைமையில பேசுறது அது உங்களுக்கு இன்னமும் ஸ்ட்ராங்காவே இருக்கு. அதே நேரத்தில் அந்த பொண்ணை வந்து டார்ச்சர் மைண்டலோட டார்ச்சர் பண்றதுல நல்லா கேட்டுக்காங்க. தீபகரை சரியா பண்ணுவாரு. அதுக்கு ஒத்து ஊத்துறது தான் வந்து அருண். அதுதான் அவங்க 2 பேருக்கு மேல. அப்புறம் முத்து இப்போ ஓரளவுக்கு அந்த இதை கொஞ்சம் குறைச்சிருக்காரு, லைட்டா குறைச்சிருக்காரு. மற்றபடி ஏன்னா அந்த பொண்ணு வந்து அவங்க கிட்ட நிறைய பேசுறதுனால எல்லாருமே ஜெயிக்க வந்திருக்கும் போறோன்னு ஒரு பாலிஷான வேர்ட் எல்லாம் போட்டு அவர் வந்து இது பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான். விஜய் விஷால் வந்து எதுவுமே பண்றது இல்ல. இன்ஸ்டன்ட் ராணவ் அண்ட் சத்யா வந்து லாட் ஆஃப் கண்டென்ட் கொடுத்தாங்க. ராதா ஜேகே வந்து நான் சொன்னது வந்து ஜென்ஸ் டீம்ல இருக்கிற ஜெஃப்ரியை சொன்னதா சொன்னேன் அப்படினு. கரெக்ட். ஆனா ஜெஃப்ரிக்கு கம்ஃபர்ட்டபிளா இருக்காங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லைங்க. இப்போ இன்னைக்கு கூட வந்து அவ்வளவு பேசிட்டு ஜெஃப்ரி வந்து மேல போய் எகிரி குதிப்பாரு இவங்க மேல. அது என்ன உங்களுக்கு தெரியல, அது தெரியல. அது கொஞ்சம் லைட்டா பட்டுட்டு போயிடுச்சுன்றனால போட் அப்படின்ற மாதிரி அவங்க விட்டாங்கன்னு வச்சுக்காங்களா. அது ஒண்ணு. இன்னொன்னு ஜெஃப்ரி இவங்களுக்கு பின்னாடி என்ன விஷயங்கள் பண்றாருங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. ஆமா, விஜய் விஷால் பண்ணதே உங்களுக்கு ஓரளவுக்கு லைட்டா ஏதோ தெரியுதுன்னு நினைக்கிறேன். அவங்க ஃபுல்லா தெரிஞ்சதா எனக்கு தெரியல ஆக்சுவலி. தருண் விக்னேஷ் வந்திருக்கா வந்து சாச்சனா டெய்லி டியூஷன் வித் முத்து. There is an awesome strategy by Muthu. If Muthu did not nominate Sachana, will not be in nomination. Only Muthu and Ranjit. They know to pacify her later. Pacify her later. Yes. 256 பேர் லைக் போட சொல்லி அருண் பாக்யா சொல்லியிருக்கா. ஸோ லைக் போடாதான் கொஞ்சம் லைக் போடுங்க டக்குனு. தேங்க்யூ. ஸோ அடுத்து வந்து ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். இதோட நம்ம ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸோட முடியுது. ஸோ ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நான் தான் சொன்னேன் இல்லைங்களா, எல்லாருக்குமே ஈஸி டார்கெட்டா அங்கே என்ன ஆகி போச்சுன்னா ராணவ் ஆயிட்டார். அது அவர் ஒன்றும் இல்லை, கேம் புரிதல் இல்லை, நீ இன்னும் கொஞ்சம் விளையாடி இருக்கலாம், சுவாரஸ்யமா பண்ணல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லிதான் ராணவை எல்லாருமே நாமினேட் பண்ணுவாங்க. பட் ராணவ் ஃபர்ஸ்டே எழுந்திரிச்சு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அன்சிதாவை நாமினேட் பண்ணுவார். ராணவ்னு சொல்றேன்னா ராயன் இல்ல ராணவ் தான், கரெக்டா தான் சொல்றேன். ஸோ அன்ஷிதாவை நாமினேட் பண்ணுவாரு. நாமினேட் பண்ணிட்டு அவர் வந்து என்னன்னா, அன்ஷிதா எங்கேயுமே தெரியல, ஒரு டாஸ்கா இருக்கட்டும் மற்ற விஷயங்கள்ல இந்த வீக்கை பொறுத்த வரைக்கும் அன்ஷிதா தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாப்ல. அண்ட் பவித்ராவை பொறுத்த வரைக்கும் வர்ஷினியை தான் சொல்லுவாங்க. ஏன்னா வர்ஷினி தனியா அந்த டாஸ்க்லயும் சரி எதுலயுமே வந்து வர்ஷினி தெரியல அப்படின்றதையும், ஜாக்லின் வந்து எனக்கு வர்ஷினி தான் சொல்லணும், வர்ஷினியை சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை, ஏன்னா அவங்க பிளஸும் தெரியல மைனஸும் தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு தர்ஷிகா வந்து சொல்லுவாங்க, தர்ஷிகா இந்த கேம்ல பெருசா வெளியிலே தெரியல இன்னைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு சத்யா வந்து ராணவ தான் சொல்லுவாரு. சத்யாவும் வந்து ஒரு ஒண்ணுமே ரீசன் சொல்ல மாட்டாரு, ஒழுங்கா இது பண்ணல, பாத்ரூமும் வந்து கிளீனிங்ல ராணவ் சரியா இல்லைன்னு. அப்போ ராணவ் கேட்பாரு, நான் பாத்ரூமே கிளீன் பண்ணலங்கிறீங்களா அப்படின்னு. ஓ கிளீன் பண்ணியா, அப்பனா அது ஒழுங்கா கிளீன் பண்ணல அப்படின்னு ஏதோ ஒரு ரீசன் அவங்களுக்கு சொல்லணுங்கிற மாதிரிதான் எல்லாத்தையும் பொலகாட்டு காட்டி வெளுத்து வாங்கினாருன்னு தான் சொல்லுவோம். ஐ மீன் அதை கொஞ்சம் பிரீஃபா சொல்லுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இன்னொன்னு இந்த இது இருக்குல்ல, முத்து வந்து திருடத்தை கூட இன்னைக்கு ஓம் பிரகாஷ் ஒரு கிளிப் அனுப்பிச்சிருந்தாரு. முத்து வந்து சக்கரை வந்து எடுத்துன்னு போகும்போது கையை பிடிச்சி கூட்டின்னு போன்னு சொல்லி அதை ஃபுல்லா வாங்கினாங்க. இப்போ இதுதான், இப்ப ஜாக்லின் வந்து இதை வந்து எடுக்கும்போது நம்ம என்ன சொன்னோம்னா, இது எதுக்கு நீங்க எடுத்த, இதை நேர்மையா எடுத்துருக்கணும் நம்ம சொன்னல. இப்ப இதே வந்து முத்து சொல்லும்போது இது வந்து ஒரு பேசும் பொருளாவோ பிரச்சனையாவோ ஆகாதுன்னு நான் சொல்ல வரேன். ரொம்ப காமெடியா அதுதான். அதனாலதான் நம்ம சொல்றது என்னன்னா, நீங்க வந்து ஜாக்லின் வந்து ஒரு கொஞ்சோண்டு விம்மு எடுத்ததுக்கு ஜெஃப்ரி வந்து அவ்வளவு குதிச்சாப்ல, சட்டத்தின்பால் நின்று எல்லாம் பண்ணாரு. எல்லாரும் ஊர்ல இருக்க அத்தனை பேரும் அந்த பொண்ணை கழுவி ஊத்துறாங்க. நாமளும் சொன்னோம் இது தேவையில்லாத அணி, இது இந்த பொண்ணு செஞ்சிக்க கூடாது. அப்படி இல்லைன்னா அதுதான் அங்கே இப்போ எப்படி வந்து அவங்க அரிசி இல்லைன்னும் போது உங்களுக்கு அது இல்லைன்னும் போது நீங்க எப்படி கஷ்டப்படுறீங்க, அதுதான் எங்க டாஸ்க். அப்ப அதை எடுக்கும்போது அதை திருடிட்டு வர்றது தப்புன்னு நம்ம சொல்றோம். அதை வந்து இப்ப நீங்க வந்து முத்து சொல்றது அந்த மாதிரி பெருசா எடுத்துன்னு வர மாட்டாங்கன்னு சொல்ல வரேன். இல்ல எடுத்துட்டு வரல, ஒரு விஷயம் இருக்கு, அவங்க அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அதை வந்து எடுத்தது தப்புன்னு விஜய் அளவுக்கு பேசினாங்க இல்லையா. இங்க பெண்கள் டீம்ல பாருங்க, ஜாக்லின் வாங்கி கொட்டிட்டு போங்க முத்து, இதெல்லாம் ஒரு ஸ்ட்ராட்டஜியான்னு சொல்லி அமுச்சு விட்டுருவாங்க. அவ்வளவுதான், இதுதான் அங்க பிரச்சனையே. சோ சத்யா ராணவ சொல்லி முடிச்சாரு இல்லையா. அதன் பிறகு சிவாவும் ராணவ தான் சொல்லுவாரு, அன்ஷிதாவும் ராணவ தான் சொல்லுவாங்க, நம்ம ரஞ்சித்தும் ராணவ சொல்லுவாரு. ஆனா அவர் சொன்னது காரணம் என்னன்னா, மக்கு பையன்னு சொல்லி விளையாடினாங்க. சொன்னாங்க உன்னுடைய ஒரு ரோலே மக்கு பையன், அதை எங்கேயாவது நீ வெளிப்படுத்துவன்னு பார்த்தா அதை கூட நீ வெளிப்படுத்தல. அதனால ராணவ் அதான் ராணவ பொறுத்த வரைக்கும் அவருக்கு கேம் தெரியலன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு திரும்ப கொண்டு வந்து அவரை உட்கார வைக்கிறதா இவங்களோட வேலையா இருக்கு. சௌந்தர்யாவும் வந்து வர்ஷினியை சொல்லுவாங்க, ரியாவும் வர்ஷினியை தான் சொல்லுவாங்க, சாச்சனாவும் வர்ஷினியை தான் சொல்லுவாங்க. சாச்சனா வர்ஷினி இவங்க ரியா இவங்க எல்லாருமே சொன்ன காரணம் என்னன்னா, வர்ஷினிக்கு பிரின்சிபல் டாஸ்கை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நீங்க வந்து சுயமாவே எடுக்கல.
வர்ஷினியோட கேம் எல்லாமே விளையாடுனது விபி இருந்த அருண் மட்டும்தான். எஸ் எல்லா டிசைட்ல இருந்து, டாஸ்க் கொடுக்கறதுல இருந்து, பேசுறதுல இருந்து, இவரு போய் கெஞ்சி எல்லாரையும் கூட்டு வரதுல இருந்து எல்லா வேலையும் அவர் தான் பண்ணாரு. கடைசியா அவார்டை கூட அவங்க நவுத்தி விட்டு கொடுத்தாங்க. பின்னாடி இருந்து பின்னாடி அவங்க ஒரு இடத்துல கூட உட்காருங்கன்னு சொன்னப்போ கூட அவர் கேட்கல. அவரு அந்த நோயின்றதுக்கு நான் எங்கேப்பா நான் நீ ஏன் இப்போ விளையாடிக்காரா அப்படின்ற மாதிரி அவங்க போய் உட்காந்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அதான் நடந்தது. ஏன்னா அவங்களாம் ரொம்பலாம் பெருசெல்லாம் கோவப்பட மாட்டாங்க, பெருசாகவும் சண்டையும் போட மாட்டாங்க. சீட் கிடைச்சா வந்து உட்காந்துருவாங்க. அதுதான். I didn't mean it. Just telling what happens. Yeah, yes. வாங்க போறீங்க. ஸோ வர்ஷினியை தான் எல்லாரும் கார்னர் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. ஆர்ஜே ஆனந்தி மட்டும் சௌந்தர்யாவை சொல்லுவாங்க. போன வாட்டியெல்லாம் வந்து சௌந்தர்யா டீமுக்காக பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்தோம். இந்த வாட்டி சௌந்தர்யாவுடைய சவுண்டு சாரி பெருசா வெளில தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. அண்ட் விஜய் விஷால் ரஞ்சித்தை சொல்வார். ரஞ்சித்னா இது கேம், ஒரு தடவை நீங்க திரும்ப திரும்ப அமைதியா இருக்கிறதோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து there is no என்ன சொல்றது doesn't make senseங்கிற மாதிரி சொல்லி விஜய் விஷால் வந்து ரஞ்சித்தை சொல்வாரு. அண்ட் வர்ஷினியும் வந்து சௌந்தர்யாவை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க சரி என்ன நடந்தது இன்னும் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. அது ஏதாவது இருக்க இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா சொல்லுங்க, இல்லை முடிச்சுட்டு கிளம்புவோம். தட்ஸ் ஆல். இல்ல ஜெகே அவ்வளவுதான். அதுதான். அது வந்து யாருன்னா அதுல கடைசியா சொன்னதுல ஏதாவது விஷயங்கள் இருந்ததான்னு கேக்குறேன். இல்ல சொன்னதுல பெரிய விஷயங்களா இல்ல. நான் சொன்ன பாயிண்ட் வந்து ராணவ வந்து ஈஸி டார்கெட்னு முடிவு பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி இந்த இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா வர்ஷினி அவங்களுக்கு ஈஸி டார்கெட். எல்லாருக்கும் வந்து சாப்பாடு எடுத்து கொடுக்கறது தான் அவங்களுக்கான டாஸ்க். அவ்வளவுதான். ஏதோ சாப்பாடே கொடுக்க மாட்டாரு போல இருக்கு பிக் பாஸ்ன்னு நினைச்சா கடைசியில எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் சொன்னேன். அதே மாதிரி வந்திருந்தது, கிராசரி வந்திருந்தது ஆண்கள் டீமுக்கு. சாப்பாடு இல்லைன்றதுனால வந்திருந்தது. விஜய் விஷால் ஹாஸ் நாட் டன் எனிதிங் பிக். இன்ஸ்டட் ராணவ் அண்ட் சத்யா டிட் கேவ் லாட் ஆஃப் கண்டென்ட் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்ட், அதுவும் தான். அது வந்து ராதா சக்திவேல் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன் பிறகு வந்து லுக் அட் திஸ் வீக் நாமினேஷன் லிஸ்ட் ஜாக்கி. நோ ஒன் இஸ் பாய்ஸ் டீம் நாமினேட்டட் சாச்சனா எக்ஸப்ட் முத்து அண்ட் ரஞ்சித். அது வந்து சும்மா பேசுனதுக்காக அது கரெக்டு தான். அது ஒய் ஜாக் டல் டுடே தெரியல எனக்கு. ஒரு 3-4 நாளாவே ஒரு வாரமா நான் டல்லா இருந்தது எனக்கே நல்லா தெரியும் உண்மையிலே. அதுல மாற்றம் இல்லை. பட் நேத்து வந்து படம் பார்த்து வந்தா செம்ம டல். அது இன்னைக்கு நான் அப்படிலாம் இல்லை. மேபி இந்த தாடி இருக்கனால அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை எல்லாமே அது மாதிரி சொல்றாங்க. ஒரு சிலருக்கு அது பிடிச்சிருக்கு, ஒரு சிலருக்கு எந்த பக்கம் போறது தெரியல. ஓகே. Will VJS addressing about Vishal who is mocking Soundarya அப்படின்றதையும் அதே தான் வந்து இலங்கேஷும் சொல்லியிருந்தாரு. ஆமா, ஜிகே அண்ட் இலங்கேஷ் ரெண்டு பேரும் சேம் கான்செப்ட் தான். டுமாரோ வாய்ஸ் ஓவர் வில் ஹாவ் அ பிரேக்அப் வித் VJS. அப்பா சோ மச் பிரேக்அப் திஸ் சீசன் அப்படின்ட்டு அவரும் ஹாப்பியா இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஓம் பிரகாஷ் இப்ப எதுக்கு நான் பிரேக்அப் பண்ண போறேன் விஜய்ஸோட, நீங்க வந்து திடீர்னு ஒரு விஷயத்தை கொளுத்தி போடுறீங்க. ஆமா, அத வந்து அக்ரி பண்ணிருக்காப்ல இலங்கேஷ். அவர் ஆன்சர் டு ஜிகே முத்து ஆல்சோ என்ஜாய் இட். பட் he is the only one who understand VJ's weekend message. He told Sachana you cannot trust the audience clap, but only thing you should believe the is VJ's words. ரசியா, சுரேஷ்குமார், அதுக்கப்புறம் வந்து ஸோ வேற யாராவது பெயர் விடுபட்டு இருந்தா அவங்களுடைய பெயர்களை கரீம் வந்திருந்தாங்க இப்போ சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ பெயர் விடுபட்டாங்க. அஸ்மத் பி, அதுக்கப்புறம் யார் அதை விட்டுருக்கா அப்படின்னு பார்த்தா ஷர்மிளா, நாராயணசாமி, அப்புறம் ஸோ எல்லாருடைய பேரும் மோஸ்ட்லி நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்துல் ஹக்கீம் மொஹிதீன். சரி, கரெக்ட். ஸோ கூடுமானவரை எல்லாம் முடிச்சாச்சா? கேர்ள்ஸ் டீம் வந்து பட்ஜெட் வச்சு சர்வை பண்ணிட்டாங்க மெனி வீக்ஸ். பட் திடீர்னு அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு மதர்லி ஃபீல் வந்துருச்சு அப்படிங்கறத ஓம் பிரகாஷ். அண்ட் தருண் விக்னேஷ்க்கு க்ளீன் ஷேவ் தான் பிடிக்குமா? அப்படியா? கொஞ்ச நாள் இதை ட்ரை பண்றேன், அப்புறமேட்டு க்ளீன் ஷேவ் பண்றேன். வித்தவுட் பேட் தான் நீங்க ஸ்மார்ட்டா இருக்கீங்க அப்படின்னு போனா பாலகணேசம் சொல்லியிருக்காங்க. அண்ட் சரி, ஒரு மாசம் அப்படி ஓட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஷேவ் போடுவோம். அப்படி போட்டோம், நானும் கொஞ்சம் நாள் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கேன், பார்ப்போம். ஸோ குட் நைட் வந்து சொல்லியாச்சு. கோஃபின், ஹீமன். ஓகே, ஹீமன் அவங்களுடைய ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அண்ட் லாஸ்ட் வந்து இது கபசூர குடிநீர். ஹீமனுடைய விஷயம் என்னன்னா கபசூர குடிநீர் மட்டும் இருந்திருந்தா சிவா வந்து ஜெயிச்சிருந்திருப்பாருங்கிற மாதிரி நக்கல் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஹேவ் எ நைஸ் வீக்கெண்ட். பிரகாஷ் வந்து கங்கோவா எஃபெக்ட் வில் 3 days இட் சீம்ஸ். அம்மா அது பயங்கரமா இருக்கும். அது மட்டும் அது நல்லாவே இருக்கும். வின்டர் அண்ட் பியர்டு கொஞ்சம் டிப்ரெஸ்ட் லுக் ஜாக்கி, தட்ஸ் வை அதர்வைஸ் போத் அப்படின்னு அவ வந்து சைக்கலாஜிக்கலாக அதை சொல்லியிருக்கோம். உண்மைதான் அது, பார்ப்போம்.
ஸோ வச்சாச்சு. அதுக்காக ஒரு முறை 5 நாள் 10 நாள் கிட்ட அதை வந்து விட்டாச்சு. ஸோ அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே ஃபைன். எனிவே ஒரே ஒரு சாங்கோட நம்ம நிறைவு பகுதி வந்துடலாம். எஸ் ஓகே. பொன்னுடல் தன்னை என் கையில் ஏந்த என்னடி யோசிக்கிறாய், மொத்தத்தில் காதலின் எடை என்னை ஆகும் இப்படி சோதிக்கிறாய், நிலவை படைத்து முடித்த கையில் அந்த பிரம்மன் உன்னை படைத்து விட்டான், என்னை படைத்து முடித்த கையில் அவன் உன்னை எங்கே அனுப்பி வைத்தான், செவ்வானம் சின்ன பெண் சூடும் குங்குமம் ஆகாதோ, விண்மீன்கள் கன்னிப்பெண் சூடும் மல்லிகை ஆகாதோ. ரைட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் எபிசோட். லைக், கமெண்ட், ஷேர் பண்ண அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியும் அன்பும். ஹாப்பி வீக்கெண்ட் டு ஆல். ஓகே. ஸோ கிளாடியேட்டர் வந்திருக்குன்றாங்க, நாளைக்கு நைட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். ஸோ பிரியா வந்து இலங்கேஷ்லேருந்து எல்லாருமே வந்து ஹாப்பி வீக்கெண்ட் சொல்லியிருக்காங்க. தருண் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. கிரீன் சார் ஸ்டில் விஜய் இஸ் டு பி ஸ்ட்ராங் இட் வீக்கெண்ட் பட் இட் கோயிங் ஃபைனல் பிரேக்கப் ஐ திங்க் அப்படின்ட்டு அப்படிதான் நானும் நினைக்கிறேன். பார்ப்போம். ஓம் பிரகாஷ் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. தருண் கிருஷ்ண் ஆல்சோ தட் குறி ஆல்சோ செட் லைக் திஸ். பார்ப்போம் நாளைக்கு பாப்பாயா பாருங்க. ஸோ அப்போ வந்து ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதைதான் வந்து ஆண்டவர் வந்து இத்தனை வருஷமா அவர் வந்து மிரண்டு போயிருந்தாரோ அப்படின்ற மாதிரி அது ஃபீலாக தான் வரும். ஆமா கண்டிப்பா. அது வந்து அப்ப அவர் கரெக்டா மாதிரி மாறிடும். சரி ஓகே, அது நம்ம யோசிக்க வேணாம். பட் இவர் ஹி வில் ராக். ஓகே சரி. எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி வந்து பிரியா ஸ்பேஸ் எல்லாருமே வந்து குட் நைட் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதனோட குரோன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் குமரன் டாக் ஆல்சோ. தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் திஸ் எபிசோட். லைக், கமெண்ட், ஷேர்லாம் பண்ண அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியும் பேரன்பும். எங்களை சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு டிஸ்பிளே இருக்கிற QR கோட், அதே மாதிரி யூஎஸ்ல இருக்கிறவங்களுக்காக வந்து பேபால் அக்கௌண்ட்டோட QR கோட் ஆல்சோ இருக்குது. இந்தியன் அக்கௌண்ட் அண்ட் யூகே அக்கௌண்ட்டுடைய நம்பர்ஸும் அதில் இருக்குது. சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து முடிச்சுட்டு இருந்திருப்பீங்க 2 பாகமும். ஸோ உங்கள் கருத்துக்கள் பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. ஸ்பெஷல் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை, உங்கள் மேலான கருத்துக்களை பின்னூட்டங்களை தெரியப்படுத்துங்க. இன்னும் வேறொரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.